நமஸ்காரம். குரு வேலா பேசுகிறேன். நல்லது நடக்கட்டும், நல்லது மட்டுமே நடக்கட்டும் உங்கள் வாழ்வில். ஒரு கோடீஸ்வரராக தன் வாழ்க்கையை ஆரம்பித்து திடீரென்று தனத்தை இழந்து மீண்டும் கோடீஸ்வரனாகவே மீண்டும் ஆகும் யோகம் யாருக்கெல்லாம் இருக்கிறது? ஒரு ஜாதகத்தில் தர்மகர்மாதிபதி யோகம் பலமாக நின்று சுகாதிபதி, தனாதிபதி, லாபாதிபதி பலமாக நின்றால் அவர்கள் வாழ்க்கையில் பிறக்கும் போதே பெரும் பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன் சில்வர் ஸ்பூன் என்று சொல்வார்களே, அதற்போல் பெரும் கோடீஸ்வரராக பிறக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மூதாதையர்கள் சம்பாதித்த அந்த சொத்தை பன்மடங்கு பெருக்கி மீண்டும் பெரும் தன வருவாய் அடைந்து கோடீஸ்வரனாகிறார்கள். அந்த சமயத்தில் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு திடீரென்று இடையில் 6 திசையோ அல்லது 8 திசையோ நடந்துவிட்டால் அவர்கள் மீண்டும் எல்லா சொத்துக்களையும் இழக்கிறார்கள். இழந்துவிட்டு ஏழையாகிறார்கள். மீண்டும் அவர்கள் தன்னுடைய இரத்த பாரம்பரிய சக்தியால் மீண்டும் கோடீஸ்வரனாகவே வலம் வருகிறார்கள். மீண்டும் அவர்கள் கோடீஸ்வரர் ஆகிறார்கள் ஏழையாகி. அதற்கு என்ன காரணம்? பாக்கியாதிபதி திசையோ, தர்மகர்மாதிபதி திசையோ, பஞ்சமாதிபதி திசையோ அவர் வாழ்வில் 6 திசை முடித்தவுடன் வேறு திசைகள் வரும் பொழுது அவர்கள் மீண்டும் கோடீஸ்வரராக பரிமளிக்கிறார்கள். இவர்கள் ஜாதகத்தில் ஏன் மீண்டும் கோடீஸ்வரர்கள் ஆகிறார்கள் என்றால் 6, 8, 12 கிரகங்கள் 2, 12 நில்லாமல் நிற்கும். 6 திசையில் மட்டுமே அவர்கள் அந்த மாதிரி நிலை அடைகிறார்கள். இதுவே மற்றொன்று சொல்கிறேன். 6, 8, 12 6, 8, 12 வீழ்ந்து கெட்டு 6, 8, 12 மறைந்து திசை நடத்தினாலும் மீண்டும் அவர்கள் தான் இழந்த அத்தனை பணத்தை மீண்டும் சம்பாதித்து கோடீஸ்வரர்களாகவே காலம் பூராம் வலம் வருவார்கள். இது மாதிரி ஜாதகம் உடையவர்கள். நமஸ்காரம்.